Hi friends, welcome back to Cars Motor Salman Official. Friends, நம்ம கேரேஜ்க்கு ஹோண்டா i10 வந்திருக்கு. ஸோ இந்த கார் வந்து ஏற்கனவே டிங்கர் பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்து தான் இந்த நம்ம கேரேஜுக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த காரை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த காரில் வந்து ஏற்கனவே பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்காங்க. அண்ட் இந்த பேஸ்ட் ஒர்க்லேயே நாம் இந்த லைனிங் அண்ட் ஃபினிஷிங் எல்லாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த காரோட கலர்லாம் எப்படி பண்ண போகிறோம், என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள். அண்ட் இப்போ காரை சுற்றிடும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு டாப் பாருங்கள், ஃபேடு இருக்குது, கலரே போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த உள்ளேயும் பாட்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து இந்த கார் வந்து ஃபுல்லாக டோட்டலாகவே பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நீட்டாக லைனிங்கெல்லாம் அந்த சின்ன சின்னதாக இருக்கா, ஸோ அந்த மேடெல்லாம் கவர் பண்ணிட்டு அண்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் வச்சுன்னுக்குறோம். அண்ட் இந்த லைனெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கார் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துலலாம் பேஸ்ட் ஒர்க்கு தாங்க. கார் வந்து ஏற்கனவே பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்துருந்தாங்க. அண்ட் அதுக்கு மேலேயே நமக்கு தெரிஞ்ச அந்த சின்ன சின்ன மேடு இருந்துச்சு, மேடு பள்ளம்லாம். ஸோ அதெல்லாம் நீட்டாக ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த டல் பண்ணின்னுக்குறோம் கார் ஃபுல்லாகவே. நம்ம பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ இப்போ அந்த பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் டல் பண்ணிட்டு அந்த கார் ஃபுல்லாகவே டோட்டலாக டல் பண்ணின்னுக்குறோம். அண்ட் இந்த கார் ஃபுல்லாக டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அழுக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அழுக்கெல்லாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணின்னுக்குறோம் இந்த காருக்குள்ளே. கார் சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த காரோட அவுட்லுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கார் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இந்த ஃபுல்லாகவே வண்டி வந்து கழுவினுக்குறோம். ஏன்னா பெயிண்ட் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன டஸ்ட் வந்து உக்காரும் அப்படின்றதுக்காக கார் ஃபுல்லாகவே வாட்டர் வாஷில் பண்ணின்னுக்குறோம். அவ்வளோதான், கார் ஃபுல்லாக கழுவி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த ப்ரைமர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ரைமருக்காக கார் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அந்த ப்ரைமர்னால் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பேஸ்ட் பார்த்துருக்கோம் இல்லையா, பேஸ்ட்டு அண்ட் இந்த அந்த பெயிண்டெல்லாம் ஃபேடே இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் இப்போ அந்த ப்ரைமரில் தான் கவர் ஆக போகுது. இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் பேஸ்ட் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ வந்து ப்ரைமர் கோட் இது. ஸோ இது எதுக்காகனா, ஸோ இந்த கலர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கலர் வந்து ஃபேட் ஆகாமல் இருக்குது. அண்ட் இந்த பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் கவர் பண்ணி அதுக்கப்புறம் தான் இது மேலே இந்த ஸ்பாட் பட்டியெல்லாம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இது என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். கார் ஃபுல்லாக இப்போ ப்ரைமர் அடிச்சுன்னுக்குறோம். இதுதான் அந்த ப்ரைமர். ஸோ எந்த ஒரு காராக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரைமர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது. அண்ட் இந்த ப்ரைமர் கோட்டெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு இந்த கார் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த ஸ்பாட் ஒர்க்கெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டல் பண்ணிட்டு, ஸோ இப்போ வந்து இந்த அங்கே பாருங்கள் இந்த ஸ்பாட் பார்த்துருக்கோமா, அவ்வளோ அந்த ஸ்பாட்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டல் பண்ணும் காரு. டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் ஒர்க் தான் போகும் கார். இப்போது அவ்வளோதான், இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க். ஸோ அந்த சின்ன சின்ன ஸ்பாட்டெல்லாம் இருந்தது நீட்டாக அந்த செக் பண்ணிட்டு இப்போ வந்து பெயிண்டிங் ரூமில் இருக்குது கார். ஸோ இதுதான் பெயிண்டிங் ரூம். இது ஃபஸ்ட்டு வந்து இந்த டாப் வந்து பிளாக் அடிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த பிளாக்காக இப்போ கார் வந்து ரெடி பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். அண்ட் இது வந்து டாப் இருக்கு இல்லையா, ஸோ அது டாப் வந்து பிளாக் கலர். டாப் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டாப் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இந்த காரில் இன்னும் என்னென்ன வேலை இருக்குன்னா, ஸோ அவுட்லுக்கெல்லாம் இன்னும் பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டாப் பிளாக் அடிச்சிட்டோம். ஸோ இந்த டாப் ஃபஸ்ட்டு இந்த ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ இந்த டாப் பிளாக் அடித்து முடிச்சிட்டோம். அந்த முடிச்சு ஒரு நாள் அது காய விட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து இந்த கார் ஃபுல்லாக இப்போ வந்து பெயிண்ட் கலர் பண்ண போகிறோம்.
அண்ட் இந்த டாப் பாருங்க எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குன்னு. டாப் அண்ட் ஃப்ரண்ட் கிளாஸ் பேக் கிளாஸ் எல்லாம் நியூஸ் பேப்பரால் மாஸ் பண்ணி இருக்கும். இப்போ வந்து கலர். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கலர். இது கவரிங். ஸோ இந்த காருக்கு வந்து மொத்தம் 3 கலர் வருது. ஸோ அது என்னென்ன கலர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கவரிங் தாங்க. ஏன்னா கலர் வந்து இது கார் வந்து ப்ளூ கலர் மாற்ற போகிறோம். அந்த ப்ளூ கலருக்காக என்னென்ன கலர் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கலர். இது ஏன் இது ஃபர்ஸ்ட் கலர் அப்படின்றோன்னா இது வந்து கவரிங். இது ஸோ அந்த சின்ன சின்னஸாக அந்த பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் டக்குன்னு மறையாதுங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸோ அந்த கவரிங் எல்லாம் முடிச்சுட்டு அண்ட் 2வது கலர் வரும். ஸோ அதுவும் பாருங்க எப்படி பண்ண போகிறோம். கார் ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து கவரிங் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கவரிங் அப்படி என்னன்னா இப்போ இந்த ஸ்ப்ரே பண்ணோம் இல்லையா, ஸோ அது பாருங்க ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த பாட்டமும் பெயிண்ட் பண்ண போகிறோம். கவரிங் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த நம்ம ஸ்பாட் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு மறைச்சிடணும். ஸோ இந்த கவரிங் தான் அந்த மறையும். ஏன்னா டேரெக்டாக இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணோன்னு வைங்களேன், ஸோ அந்த ஸ்பாட்டெல்லாம் தெளிவாக தெரியும். அதனால தான் இந்த கவரிங். இது அவ்வளோதான். கவரிங் எல்லாம் இப்போ முடிஞ்சு ஃபர்ஸ்ட் கோட்டு. இப்போ ஏன் கார் துடைக்கிறோம் அப்படின்னா இது வந்து செகண்ட் லேயர். இப்போ செகண்ட் கலர் வரப்போகுது. அந்த செகண்ட் கலருக்காக இந்த கார் ஃபுல்லாக துடைச்சி நிப்பாட்டின்னுக்குறோம். இது பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஸோ இதுக்கும் காரில் இருக்க கலருக்கும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் எப்படி இருக்குன்னு. கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். இந்த கவரிங் கொடுத்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் கலரு, ஸோ அந்த 2வது கலர். இது அந்த கவரிங்க்கும் இந்த கலருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. அண்ட் இந்த பேனலும் பாருங்க எப்படி இருக்குன்னு. காரோட கலர் வந்து மெட்டாலிக் ப்ளூ. ஸோ அந்த மெட்டாலிக் ப்ளூ வந்து நம்ம டைரெக்டாக அடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து கார் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸ்பாட்டெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் கோட்லலாம் நிற்காது. ஸோ இந்த கவரிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் பண்ணோம்னாக்கா அந்த கலர் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து காரோட கலர் வந்தாச்சு. அடுத்தது இந்த இன்னொரு கோட்டிங் இருக்கு. ஸோ இது வந்து 3வது கலர். இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இது கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த காரோட கலர் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் தான். ஒரு இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே அது வந்து கலர் கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடும். அண்ட் இந்த காரோட கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா ஒரு ஒரு கலரும் ஒரு மாதிரி இருக்குங்க இந்த காரோட கலர் எல்லாம். ஒரு சில கார் வந்து ஒன்றும் இருக்காது. ஸோ இந்த காரோட கலர் பாருங்க மொத்தம் ஒரு 3 லேயர் வருது இதுக்கே. இப்போ இந்த காரோட கலர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்க்கலாம் இந்த காரோட கலர் எத்தனை பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பேனல் பாருங்க முன்ன இருந்ததுக்கும் இப்போ இந்த ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கும் கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. சப்போஸ் இப்போ பாருங்க காரோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த கலர் ப்ளூ கலர் அப்படின்னாவே ஒரு ஏகப்பட்ட கலர்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த கலர் மட்டும் இது 3 கலர் 3 லேயர் ஆயிருக்குங்க இதுக்கு. ஸோ இன்னும் இது ஃபினிஷிங் ஆகலை. அண்ட் இப்போ வந்து கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது கிளியர் கோட் அடிச்சாதான் இந்த கார் வந்து ஷைனிங்காக இருக்கும். கிளியர் கோட் அப்படின்னா ஸோ இதுதான் பாருங்க. இந்த கிளியர் கோட் பண்ணோம்னாக்கா கார் வந்து ஷைனிங்காக இருக்கும். அண்ட் இந்த கிளியர் கோட் பாருங்க இங்கே ஸ்ப்ரே பண்ணிருக்கிறோமா அதுக்கும் அண்ட் அது பக்கம் பாருங்க உங்களுக்கு பார்த்தாலும் டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த கிளியர் கோட் வச்சாதான் இந்த ஷைனிங்கே வரும்.
தெரியுதா? ஸோ இந்த பானட்க்கும் பம்பர் பாருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த கிளியர் கோட்னாவே ஃபினிஷிங் தான். காரோட பெயிண்டிங் ஒர்க் வந்து இன்னொரு கொஞ்சம் தான் இருக்குது. இந்த கிளியர் கோட் அடிச்சாவே முடிஞ்சுங்க. காரோட கலர் ப்ளூ அண்ட் டாப் வந்து பிளாக்கு. அண்டு ரெண்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இதோ டாப் பாருங்க பிளாக்கு, காரோட அவுட்லுக் வந்து ப்ளூ. ஸோ இந்த காரோட கலர் யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவன் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்காக புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கேரேஜில் எப்படியா எந்த ஒரு கலராக இருந்தாலும் சரிங்க, இந்த கலர் வந்து நம்ம கேரேஜில் நீட்டாக ஒர்க் பண்ணிவிடுவோம். அண்டு உள்ளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு. உள்ளேயும் பாருங்கள் பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கார் வந்து ஃபிட்டிங் ஒர்க் ஆகின்னு இருக்கு. அதில் இந்த ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் கார் ஃபுல்லாகவே ரப்பிங் பண்ணும், பாலிஷ் ஒர்க். இதெல்லாம் ஃபிட்டிங் ஒர்க். இது காரோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் இப்போ வந்து ரப்பிங் ஒர்க். ஸோ இந்த ரப்பிங் ஒர்க் எதுக்கு அப்படின்னா, ஸோ இந்த கார் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரப்பிங் ஒர்க்கு. கார் பாருங்க எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குன்ட்டு. பானட் பார்த்தா உங்களுக்கே தெரியும். பாத்தீங்களா? ரப்பிங் ஒர்க் இந்த மாதிரி கார் பெயிண்டிங் பண்ணிட்டு ரப்பிங் போட்டோம்னா ஸோ காரோட ஷைனிங்காக இருக்கும். அண்ட் இந்த கார் வந்து இப்போ ஃபுல்லாக ரப்பிங் ஒர்க் ஆகின்னு இருக்கு. இந்த ரப்பிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட ஷைனிங் பார்க்கலாமா? இது பாருங்க காரோட ஷைனிங் இதுதான். அண்ட் இப்போ நம்ம வந்து நைட் டைம் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த நைட் டைமில் தான் இந்த கார் வந்து டெலிவரி ஆகின்னு இருக்கு. அதனால கொஞ்சம் ஷைனிங் வந்து அவ்வளோன்னு தெரியாதுங்க இதில். ஆனால் காரோட அவுட்லுக் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ்லேயே கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், காரோட கலர் வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கும்னா ஸோ நம்ம வந்து வெயிலில் நிப்பாட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நிழலில் நிப்பாட்டிக்கணும். அப்போ தான் அந்த காரோட கலர் வந்து எந்த ஒரு ஃபேட் ஆகாது. ஸோ இந்த காரோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதேமாதிரி நம்ம சேனலை புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. இந்த காரோட ஒர்க்கெல்லாம் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.